Hi friends, welcome back to our channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஈஸியான கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போது இதில் வந்து நான் இன்றைக்கி 250 கிராம் அளவு பீன்ஸ் கேரட் ரெண்டையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்த்து 250 கிராம் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பொரியல் செய்யும்போது தண்ணி வந்து நம்ம ஜாஸ்தியாக ஊற்றி வேக வச்சோம்னா அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சிரும். அதனால நம்ம எண்ணெயிலேயே வந்து பாதி அளவு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டிங்கன்னா காய் வந்து பாதி அளவு வந்து நமக்கு வந்து வெந்துடும். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஒரு 50 ml தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஒரு பெரட்டி விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா அதனோட தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டி போய் காய் வந்து முழுசாக வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காயை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அடுப்பில் வந்து வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியான கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வைக்கல. அதனால் அதனோட சத்துக்கள் வந்து இதில் அப்படியே இருக்கும். மதியம் வந்து சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.